ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோட கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை கிஃப்ட் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். வேறு பெருசாகவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு க்ளோக் தான். ஒரு புத்தா மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளோக் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது, மரம் பெரிய மரத்துக்கு கீழே புத்தா மெடிடேட் பண்ணுற மாதிரி க்ளோக் இருக்குது. இது பார்க்கவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்ற ஒரு வுட் அண்ட் ஃபினிஷெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே சொல்லி நான் வாங்கிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ கொடுக்குற ஆளுக்கு பிடிக்குமா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா க்ளோக்குன்னா எல்லா இடத்துலையும் காமன் தான், எல்லா வீட்லையும் க்ளோக் இருக்கும். ஸோ அதான் நான் இந்த க்ளோக்கும் கூட வாங்கிட்டேன். ஸோ அவங்களோட இன்மீடியட்டான எனக்கு டைம் கிடைக்கல, வேறு கிஃப்ட்டும் வாங்குற டைம் கிடைக்கல, அவங்களோட ஷர்ட் சைஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ டேரெக்டாக க்ளோக்கே வாங்கிட்டேன். ஸோ க்ளோக்கு வாங்கினா ஏதாச்சும் ஒரு ரூமில் கிடைக்கும். எந்த வீடு எடுத்தாலும் ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூமாச்சும் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பெட்ரூமில் இல்லை ஹாலில் க்ளாக் கிடக்குங்கிற இது மைண்ட் செட் வச்சு தான் நான் அது வாங்கினேன். ஸோ அப்புறம் பேக் பண்ண கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து பேக் பண்ணி வாங்க மறந்துட்டேன், டைம் இல்லைனால ராத்திரி தான் போயிருந்தேன். ஸோ பேக் பண்ண டைம் இல்லாமல் அங்கேருந்தே வாங்கிட்டு வீட்டில் போய் நான் கவர் வாங்கி பேக் பண்ண பார்த்தேன். ரொம்பவே என்ன சொல்கிறது, கேவலமாக பேக் பண்ணுறேன்னு சொல்லலாம். இது இவ்வளோ 10x ஸ்பீடில் தான் அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ எடுத்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூர் மேலே நான் இதை ஒட்டி இருந்துருக்கேன். ஸோ பேக்கிங்கை பார்த்தாலே எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஸோ எப்படி ஒட்டணும்னு தெரியல, அப்படியே கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ 2-3 பேப்பர் வாங்கி தான் ஒட்டுற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 10x தான் போகுது. ஸோ நான் பண்ணி முடிக்க மாதிரி தெரியல, அதான் அம்மாவும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நான் இது எல்லோனா செஞ்சு முடிக்கவே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு வேளை ரெடியாக பண்ணிட்டாங்க. பார்த்தாலே தெரியுது எப்படி ஒரு கேவலமான பேக்கிங்காக இருக்குன்னு தெரியுது. அவங்களுக்கே தெரியும் கடையில் இருந்து பேக் பண்ணலன்னு.